வணக்கம் மக்களே. உண்மை சம்பவம் அந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு 19 வயசு பெண்ணுக்கு நடந்த கொடுமையான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு மலை கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு. இவங்க ஸ்கூல் படிப்பாங்க, முடிச்சுட்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல டிகிரியும் கம்ப்ளீட் பண்றாங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க இவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா தினக்கூலிக்கு போய் குடும்பத்தை நடத்துறவங்க. சார் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உத்தரகாண்ட் மாநிலத்திலேயே வேற ஒரு மாவட்டத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு ரிசப்ஷனிஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் வருது. இதை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணோன்னு இவங்களுக்கு அந்த வேலையும் கிடைச்சிருது. இவங்களுக்கு அந்த ஹோட்டல்ல ரன் பண்ற ஓனர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறாரு. சொன்னோனே சரி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சரி நம்ம பாதுகாப்பா இருக்கோம். நம்ம போய் வேலையில சேரலாம். இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த ரெசார்ட் ஒரு பொலிட்டீஷியனோட பையன் தான் ரன் பண்ணிட்டு வர்றாரு. அந்த ரெசார்ட்ல வர்றவங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஐபிஎஸ் தான் இருப்பாங்களாம். ஸோ அவங்க வர்றவங்க எல்லாம் அவங்களோட சில பேர் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்களா, சில பேர் கொடுக்க மாட்டாங்களா, வருவாங்க போவாங்களாம். இவங்க அவங்க கொடுக்குறத வாங்கி நோட் பண்ணிட்டு அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணி இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்களோட வேலை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க சரி நம்ம இப்போ ஒரு வாரம் முடிய போகுது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தனி ரூம் எல்லாம் கொடுத்ததுனால அவங்க வேலையை கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு அவங்க ரூம்ல போயிட்டு அவங்க தங்குவாங்களாம். இப்படி இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர், அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், அந்த பையன் இருக்காருல, பொலிட்டீஷியனோட பையன், அவர் வந்திருக்காரு. இவங்ககிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு. பேசிட்டு இருந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வந்திருக்காரு. இந்த பொண்ணு தள்ளி விட்டுருக்கு. சார் இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னோட வேலை என்ன அதை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு மைண்ட் டைவர்ட் ஆகுற மாதிரி அது இதுன்னு பேசியிருக்கா. ஆனா இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்திருக்கு. இல்ல சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு ஒரு நாள் 2 நாள் போயிருக்கு. திரும்ப என்ன பண்ணியிருக்கா, அந்த அந்த ரூமுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. சரிங்க சார், என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டேன். அது இல்ல, நீ அவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்னால முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சண்டை போட்டிருக்கு. சண்டை போட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டானா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில இருந்திருக்கு. மறுநாள் இந்த பிள்ளை வழக்கம் போல வேலைக்கு போயிருக்கு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கான், அவன் பாட்டுக்கு நேரா அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு இழுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அப்ப இந்த ரெசார்ட் ஓனர் இருக்கார்ல, அவன் என்ன சொல்லியிருக்கான், சரி நீ நாளைக்கு ஒரு இடத்துக்கு வா, நம்ம இத பத்தி பேசிக்கிறலாம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாதபடி நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இங்க பேச வேண்டாம், வெளியில போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்ட்டு இந்த பொண்ணும் என்ன பண்ணியிருக்கு, வரேன்னு சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு எதனால வரேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு, இது அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க ரெசார்ட். நம்மளால தனியா இங்கேருந்து வெளியிலும் போக முடியாது. அது மாதிரி இவனுங்களோட பேச்சை மீறி நடந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. சரி போய் தான் பார்ப்போமே, என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசனை பண்ணிட்டு சரின்னு சொல்லியிருக்கு. முதல்ல அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. மறுநாள் காலையில அந்த ரெசார்ட் ஓனரோட பையன் வந்தான். அவன் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரு. எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணும் அந்த ஓனர் பையன் கூட ஒரு பைக்லயும், வந்த 2 பேரும் அடுத்த பைக்லயும் சரின்னு போயிருக்காங்க. அங்கருந்து ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி, தண்ணி இறைஞ்சு விழுகிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு இந்த பொண்ணுட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பையன் பேசியிருக்கான். "இங்க பாரு, நான் சொல்றத கேட்டுக்கோ. இங்க இந்த ரெசார்ட் இப்படிதான் இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும்" அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னால அதெல்லாம் முடியாது, நான் அப்படி ஒண்ணும் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. நீ இல்ல இப்படிதான் நீ இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சரக்கு வாங்கிட்டு வந்தத எல்லாம் 3 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் சரக்கு அடிக்கல. இந்த பொண்ணு மாட்டேன்னு சொன்னோனே இவனுக்கு கோவம் பயங்கரமா வந்துருச்சு. ஏன்னா இவன் தான் போதையில இருக்கான்ல. கோவம் என்ன பண்ண, அந்த பொண்ண அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல ஓடிட்டு இருந்த அந்த ஆத்துல அந்த பொண்ண தள்ளி விட்டுறான். இந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதனால இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, அப்படியே தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுறாங்க. பக்கத்துல இருக்க 2 பேரு இத பார்த்துட்டு இருந்து, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு, இவனை என்ன பண்றானுங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறானுங்க.
அந்த கம்ப்ளைண்ட்ட வாங்குன போலீஸ்காரங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பொண்ண தேடணும் அப்படின்றது எந்த ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறாங்க. இந்த நேரத்தில தான் பார்த்தா இவங்க அப்பா, அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க, வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்க சொந்தக்காரங்கள கூப்பிட்டுட்டு போய் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்பதான் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து இந்த பொண்ண தேடுற இதுல இறங்குறாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்குது. ஸோ, அதனால வந்து அந்த பொண்ணு இப்ப எங்க போச்சு, என்ன அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் அங்க எதுவும் கிடைக்கல. அப்படியே இவங்க என்ன பண்றாங்க, காட்டு வழியிருந்து வெளியில வந்து பார்க்கையில, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கையில, இந்த பொண்ணு இந்த ஓனர் பையன் கூடயும் இன்னொரு பைக்ல இன்னும் 2 பேர் உட்கார்ந்து போறது அந்த சிசிடிவில தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே சரி, நானும் இந்த பொண்ணு விருப்பப்பட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் அங்க நடக்குது. அதாவது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, இங்க நடக்கிறது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இங்க என்னென்ன தில்லுமுல்லு நடக்குது, இந்த பொண்ணு என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு ரெக்கார்டிங்கா அனுப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, அங்க அந்த பொண்ணு ரிசார்ட்ல வேலை பார்க்கையில, கூட வேலை பார்த்த ஸ்டாஃப் ஒருத்தர்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அவரு வந்து என்ன பண்றாரு, வாக்குமூலம் குடுத்துறாரு. இந்த பொண்ணு ஃப்ரெண்டு ஓட வாட்ஸ்அப்ல இருக்க இந்த பொண்ணோட வாய்ஸையும் கேட்டுட்டு, கோர்ட்ல என்ன பண்றாங்க, இந்த 3 பேரையும், அந்த ரெசார்ட் ஓனரோட பையன், அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர், 3 பேருக்கு என்ன பண்றாங்க, ஆயுள் தண்டனை குடுத்து தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு 19 வயசு பொண்ணுக்கு நடந்த கொடுமைய பாருங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. அவன ஆத்துல தள்ளி விட்ட இடத்துல இருந்து போலீஸ் டீம் வந்து தேடி பார்த்து கடைசிக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணோட உடம்பு கிடைச்சிருக்கு. அதை எடுத்து அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வாழ்க்கையில தானும் முன்னேறி தன்னோட அப்பா அம்மாவையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்க. நன்றி மக்களே. இது மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி மக்களே. வணக்கம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.